வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பாண்டி நாட்டு தங்கம் பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு எபிசோட். அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சது இன்னைக்கு ராஜ்யம் டாஸ்க் தான் இன்னைக்கு ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரோமோலையும் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கிச்சனில் வந்து திவாகர், கனி அண்ட் வினோத் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து திவாகர் வந்து சபரிக்கிட்ட ஒரு கன்சர்னை ரேஸ் பண்ணுறாரு. நீங்கள் எப்போவுமே ஒரே ஆளை தான் கிச்சனுக்கு போடுறீங்க, ஸோ ஆளை மாற்றி விட்டுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஹெல்ப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறீங்க, அது வந்து எதுக்குன்னு தெரியலை, ஆளை மாற்றுங்க அப்பப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் எனக்கு நியாயமாக தான் பட்டுது. ஏன்னா எப்போவுமே கனி அண்ட் கோ தான் வந்துட்டு கிச்சன் டீமில் இருக்காங்க, மிச்சம் யாருக்குமே அந்த வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து நியாயமாக தான் இருந்தது. உடனே வந்து வினோத்துக்கு ஆல்ரெடி திவாகருக்கும் எப்போவுமே டக் ஆஃப் இருக்கிறதுனால வினோத்தும் கனியும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சபரிட்ட இவருக்கு நோஸ்கட் கொடுக்குற மாதிரி, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அபைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. ஸோ அது முடிஞ்சதும் கனி ரம்யா வந்து கிச்சனுக்கு வராங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து கனி சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து நீ என்ன டீம்னு கேட்குறாங்க. ரம்யா வந்து ஹெல்ப்பராக இருக்காங்க. ஸோ நீ என்ன டீம்னு கேட்குறாங்க, நீ போய் சபரிகிட்ட போய் உன்னோட டீமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. உடனே வெளியில் வந்துட்டு ரம்யா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஹெல்ப்பராக இருக்கேன், எனக்கு சபரி தான் அதை அசைன் பண்ணது, நான் எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன், நீ சொன்னியா, நான் இருக்க வேண்டாம் கிச்சன் டீம்லன்னு சொன்னியான்னு கேட்டுட்டேன், யாருமே இல்லைங்கிறாங்க அப்படின்னதும் சுபீக்ஷா சொல்கிறாங்க, அது திவாகர் தான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு இவங்களுக்கு உடனே அதுக்கு உண்டான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு பெட்ரூமில் வந்துட்டு எஃப்ஜேவும் திவாகரும் ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ இந்த ஸ்டாச்சு கேம் மாதிரி. அப்போ வந்துட்டு வினோத் வந்துட்டு இவரை வந்து இப்படியே இருக்க வச்சிருங்கன்னு ஏதோ ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் வந்துட்டு அப்போ தான் வீடு அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தார். இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து திவாகருக்கு ரொம்ப பொறுக்காமல் சபரிட்ட இவர் வந்து என்னை திருப்பி என்னோட விஷயத்தில் வந்துக்கிட்டே இருக்கார் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் எடுத்து வைக்கிறார். அதில் வந்து திவாகருக்கும் வினோத்துக்கும் எகெயின் பிரச்சனை ஆகிடுது. ஸோ கேமாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்துட்டு சொல்கிறாரு திவாகர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் எகெயின் வந்துட்டு ரம்யா வந்துட்டு இந்த ஹெல்ப்பர் விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நான் கேட்டேனா, நீங்கள் தானே சபரி என்னை வந்து இது பண்ணீங்க, இவங்கெல்லாம் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கனி, நீங்கள் ஏன் வந்துட்டு திவாகர்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிட்டையும் எகிர்றாங்க. அப்போ வந்துட்டு பார்வதியும் இதே கொஸ்டினை ரேஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நாங்களாம் கிச்சனில் இருக்கிறதே இல்லை, எப்போவுமே இருக்கிறவங்களே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சபரி கேட்குறா, அப்படின்னா நீங்கள் கிச்சனில் இருக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதியை பார்த்துட்டு. நான் ரெடி தான் அப்படின்னு சொன்னதும் எஃப்ஜே சம்மந்தமே இல்லாமல் பார்வதி ஆக்சுவலாக வந்து கேவலம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பார்வதி வந்துட்டு நான் இது 3 வாரமாக அவங்க வந்துட்டு இதில் தான் இருக்காங்க, என்னது இந்த டீமில் தான் இருக்காங்க, இந்த பாத்ரூம் கிளீனிங் டீமில் தான் இருக்காங்க. ஆனால் எஃப்ஜே வந்து அப்படின்னா பாத்ரூம் கழுவுறதுன்னு கேவலமாக அப்படிலாம் சொல்லவே இல்லை, மாலை மாற்றுங்க அப்படின்னு தான் சொன்னது. உடனே அவங்க சொன்னாங்க, இல்லைங்க எனக்கு வந்து உடனே எஃப்ஜே சொன்னார், கிச்சனில் பட்டால் அப்போ மட்டும் குக்கிங் பட்டால் உங்களுக்கு கண்ணெல்லாம் வீங்கிறது இதுவாகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்வதி வந்து க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறேன் பாத்ரூமை. இல்லைங்க ஆசிட் பட்டுருன்னதும், ஆசிடு ஒன்றும் அங்கே கொடுக்கறதே கிடையாது, உங்களுக்கு கேவலம்னு நினச்சி நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. உடனே விக்ரம் வந்துட்டு அவர் வந்துட்டார். அவர் இப்போ என்னன்னு தெரில, இந்த வாரம் வந்து ஓவராக மார்க்கிங் ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடி அவர் காமிச்ச ஃபேஸும் இப்போ அவர் காமிக்கிற ஃபேஸும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் உடனே எகெயின் பார்வதியை மார்க் பண்ண ஆரம்பிக்க பார்வதிக்கும் விக்ரமுக்கும் பயங்கரமாக சண்டை வலுத்துருச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு அவர் கேவலம்லாம் சொல்லவே கிடையாது. நேற்றுமே வந்து சபரி அவர் வந்து இன்கேஸ் வந்து நேற்று கேம்லேயுமே சபரி வந்துட்டு ஒருவேளை அவர் வந்து ஹர்ட் பண்ணது வந்து விளையாட்டாக நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் ஆக்சிடென்டல்னு நினச்சேன், செகண்ட் டைம் தேர்ட் டைம் தான் புஷ் பண்ணும்போது அது நினச்சேன். ஆனால் வெளியில் வந்தபோது நான் இன்டென்ஷனலாக தான் பண்ணினேன்னு சொல்லி சபரி விட்டுருப்பார். அது ரொம்ப தப்பு சபரி சொன்னது. இன்டென்ஷனலாக பண்ணினா உங்களுக்கு ரெட் கார்டு கிடைக்கும் சபரி, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்டென்ஷனலாக இந்த கேமில் பண்ணினேங்கிறது நீங்களே சொல்லியிருக்கீங்க, வெளியில் உட்காந்துட்டு இன்டென்ஷனலாக பண்ணினேன்னு. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணியிருக்கீங்க, சிரிக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகிடுச்சுன்னா தயவுசெய்து கிண்டல் பண்ணாதீங்க.
உடனே இவங்க 2 பேத்துக்கும் பார்வதிக்கும் விக்ரமுக்கும் பயங்கரமாக சண்டை வலுக்குது மாற்றி மாற்றி. உடனே இவங்க பார்வதி வந்து சொல்கிறாங்க, வக்ர விக்ரம் நீங்கள் வக்ரம், நான் மட்டும் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, அவரும் வந்து கமிருதின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. வளர்ப்பு, உங்கள் வளர்ப்பு சூப்பர் வளர்ப்பு உங்களோடதுன்னு அது சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த வளர்ப்புங்கிறது வந்து நம்ம ஆரி சீசன்லேருந்தே பார்த்துருக்கோம். அந்த வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க, சம்யுக்தான்னு நினைக்கிறேன். சம்யுக்தா வந்து ஆரியை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அது வந்து பயங்கர பிரச்சனையாச்சு. ஸோ வளர்ப்பு சரியில்லைங்கிறத வந்து சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் அது திருப்பியும் வந்து விக்ரம் வந்து ஏன் வளர்ப்பை பற்றி பேசுறதுன்னு சொன்னால் அது சென்சிட்டிவ் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் இவங்க சொல்லியிருக்க வேண்டாம், அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டாம் கமருதீன். மிச்சப்படி இவங்க கேட்குறதெல்லாமே கரெக்டு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டாஸ்க் வருது, ராஜ்யம் டாஸ்க் வருது. அதில் வந்துட்டு கானா ராஜ்யம் அண்டு தர்பீஸ் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி 2 ராஜ்யம். அதில் வந்துட்டு தர்பீஸ் ராஜ்யத்தில் வந்து சபரி, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. சபரி இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்வதி, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரோல் அசைன் பண்ணப்படுது. கானா ராஜ்யத்தில் அவர் பாட்டு பாடி தர்பீஸை கலாய்ச்சி பாட்டு பாடுறாரு. தர்பீஸில் வந்து ராஜ்யத்தில் வந்துட்டு அவர் வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்படி பண்ணுவாங்கல்ல, இப்படின்னு அதை பண்ணுறாங்க. கானா ராஜ்யத்தில் பாட்டு பாடுறாங்க. ஒரு மாதிரி நல்லாவே இருந்தது. அது வந்துட்டு சபரியோட அந்த இது வந்து அவர் இன்ட்ரோ கொடுத்த விதம் அதெல்லாமும் நல்லா இருந்தது. அதே மாதிரி விக்ரம் அந்த சைடில் வந்துட்டு விக்ரம் பண்ணினதும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இவர் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு ஹெல்மெட் வேற கீழே விழுந்துடும். செம்ம காமெடியாக இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு தர்பீஸு அது வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு இன்றைக்கி செமையாக இருந்தது. அது வந்துட்டு ஸோ 2 பேருக்கும் கரெக்டாக ரூல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேம் வச்சுருந்தாங்க, எய்தர் இசையை வச்சு, அதாவது ஜஸ்ட்டு இசையை வச்சு கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி நடிப்பை வச்சு கண்டுபிடிக்கணும்ன்ட்டு. அதில் வந்து விக்ரமை தவிர்த்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நடிப்பு சும்மா டம்ஷரட்ஸ் மாதிரியும் இது மாதிரியும் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி போச்சு. இன்றைக்கி வெறும் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க கண்டென்ட் இருந்தது. அதாவது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மிச்சதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போச்சு. ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லை. நாளைக்கு இதை தொடர்ந்து இந்த டாஸ்கத்தில் பிரச்சனைகள் வருமாங்கிறது நாளைக்கு தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் எபிசோட் போச்சு. இவ்வளவு தான் இருந்தது கண்டென்ட் இன்றைக்கி. ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்காதவங்க எபிசோட் போய் பாருங்கள். உங்களோட டேக் யாருக்கு, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கருத்தில் பதிவு பண்ணுங்கள். கருத்தை பதிவு பண்ணும்போது இதுவாக பண்ணுங்கள். ஸோ தட் நானும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்களோட கருத்துக்கு பார்த்துட்டு உண்மையாகவே உங்களோடது அக்செப்டபுளாக இருந்ததுன்னா நானும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.